ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ குடுத்துருந்தோம். இன்ட்ராடே ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து ஆ பார்க்கல பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, புதுசா பார்க்கக்கூடியவங்க, அந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. இதில நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஸோ இதோட செட்டிங்ஸ் முதல்ல வந்து நான் வந்து செட்டிங்ஸ் சொல்லியிருந்தேன். ஆ அந்த செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியம். ஏன்னா வந்து நம்ம வந்து நேத்திக்கு நான் செட்டிங்ஸ் சொல்லல. ஸோ இந்த செட்டிங்ஸ் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். செட்டிங் வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ப்ரிடிக்டர் ஹை லோன்னு இருக்கும். அந்த இதை எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது இது வந்து இதில் ஆனில் இருக்கும். இதை எடுத்து விட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த லைன் அந்த லைன் இருக்கு இல்லையா? லைன் வந்து இதில் வந்து என்னென்னா, இதை வந்து சாலிடில் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து நமக்கு வந்து லெஃப்ட்டு லேபிள் வந்து லார்ஜ், அதாவது பெரிய சைஸாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டைலில் போயிட்டு ஸ்டைலில் வந்து முதல்ல வந்து எல்லா லைனுமே வந்து நல்லா வந்து போல்ட்டாக, அதாவது பெருசாக, இதில் வந்து நார்மலாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பெருசாக நல்லா போல்ட்டாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதேமாதிரி எல்லா இதையும் வந்து அப்படியே எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு வந்து நமக்கு வந்து இதில் ஒயிட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கருப்பில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பேக்ரவுண்டு ஒன்று தெரியும், அது நமக்கு தேவையில்லை. அதுமாதிரி லேபிள் வேணுன்னா லேபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. லேபிள் வேண்டாம் அப்படின்னா லேபிளை எடுத்து விட்ருங்க. இது அதுமாதிரி டேபிள் ஆமாம், அந்த மேலே உள்ள ப்ரைஸ்க்கு லேபிள் இருக்கு இல்லையா? அந்த லேபிள் தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுமாதிரி மேலே வந்து நமக்கு வந்து ஒரு டேபிள் ஒன்று வரும். அந்த டேபிள் வந்து ஸோ அது நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் வேண்டாம்னா எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே. இதான் செட்டிங்ஸு. டைமிங் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய இதை வச்சு தான் நம்ம வந்து இதை ப்ரிடிக்ட் பண்ண சொல்லுவோம். ஓப்பனிங் ரேஞ்ச் வந்து 5 மினிட். ஸோ 5 மினிட்ல உள்ள ஹை லோ என்ன இருக்கோ அந்த ரேஞ்சை வச்சு தான் இந்த டூல் வந்து மெஷர் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எந்த டைம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் நார்மலாக பார்க்குறது 5 நிமிஷத்தில் வச்சுருக்கேன். ஸோ 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. இவ்வளோ தான் இதோட செட்டிங்ஸு. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன இதுக்கு நம்ம இது கூட நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட் பார்க்க வேண்டாம். இது கூட வேறு ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் எங்கே இருக்குது, ஒரு இன்ட்ராடே அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாளுடைய ரேஞ்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டூல். ஒரு என்ட்ரியோ இல்லைன்னா ஒரு எக்ஸிட்டோ ஆகணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யார் எந்தெந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, செட்டப் வச்சு பண்ணுறீங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் நான் சொன்னது, நீங்கள் இது கூட வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு செட்டப் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஓவராலாக ஒரு ரேஞ்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 25,200 அந்த ரேஞ்சில் தான் நினைக்கிறேன். ஸோ சாரி மன்னிக்கிறேன், 25, 20, 30 எவ்வளோ. ஸோ 25,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோமே. ஸோ 25,000 அப்படிங்கிறதுல உள்ள கால் பிரீமியம், புட் பிரீமியம், இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நம்ம இந்த டூல் வந்து என்ன நமக்கு வந்து சொல்லுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஓகே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் உள்ள லாப நஷ்டம் அதை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, வாங்க. அதாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டி ஓப்பன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னென்னா சிபிஆர் இண்டிகேட்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சிபிஆர் இண்டிகேட்டரை பற்றி நிறையா. ஸோ சிபிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் இண்டிகேட்டர். என்ன அப்படின்னா, ஒரு டே ரேஞ்சு, அதேமாதிரி வீக்லி ரேஞ்சு, பிவோட் பாயிண்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரே இண்டிகேட்டரில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு பிவோட் பாயிண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுதோம் அப்படின்னா, பிவோட் பாயிண்டில் என்னென்னா நமக்கு வந்து டே ரேஞ்ச் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். வீக்லி ரேஞ்சு கிடைக்காது. வீக்லியினுடைய ஹையோ இல்லைனா வந்து வீக்லி லோவோ நமக்கு வந்து இதில் கிடைக்காது. ஆனால் வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன நமக்கு ஒரு அட்வான்ஸ்னால், இந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்மளால் வந்து எல்லா லெவலும் பார்க்க முடியும். இப்போ டே ஹை இருக்குது, ப்ரீவியஸ் டேவுடைய ஹை. ஓகேவா? டே ஹைனா ப்ரீவியஸ் டேவுடைய ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்லி, அதாவது வீக்லியுடைய கடந்த வாரத்தோட ஹை இருக்குது. அப்போ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எங்கேருந்து எங்கே போகுது, அதே மாதிரி வந்து இண்டெக்ஸ் எங்கேருந்து எங்கே மார்க்கெட் மூவ் ஆகுது, அதே அட் த மணியினுடைய புட் ப்ரீமியம் இது எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது. ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம வந்து ஒரு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அட்டன் டைமில், அதாவது ஒரு 3 ஸ்க்ரீன்லேயும் நம்ம வந்து இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மார்க்கெட் எங்கேருந்து எங்கே போகுது, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம், ஸோ எந்த இடம் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஓகே. நேத்திக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி சார் என்ட்ரி ஆகுறது, எக்ஸிட் ஆகுறது, ஆ ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி நம்ம ஏதாவது லைவா ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் லைவா போடுறதுக்கு எனக்கு காலையில டைம் இருக்காது. ஏன்னா, நான் காலையில வந்து எனக்கு ஒரு பல வேலைகள் இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து லைவ் வீடியோ நான் ட்ரை பண்றேன். ஒரு நாள் கண்டிப்பா வந்து நான் வந்து ஒரு நாள் லைவா வீடியோ போடுறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ, இண்டெக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை. சிபிஆர் இண்டிகேட்டர்ல நம்ம பார்க்குறோம். நேத்திக்கு உள்ள ஹை இருக்கு இல்லையா? அந்த ஹைல மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. அதே மாரி இந்த நம்ம குடுத்துருக்க ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இன்ட்ராடே ரேஞ்ச் பிரெடிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் குடுத்துருந்தோம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ரேஞ்ச் ஹை அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குன்னா, மேல 5 மினிட் கேண்டிலுக்கு மேல இருக்கு. ஓகே. ஸ்மால் ரேஞ்ச் லோ அப்படிங்கிறது கீழ இருக்கு. அப்போ 5 மினிட் கேண்டிலே வந்து இந்த ஸ்மால் ரேஞ்ச் லோவ வந்து கட் பண்ணிருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா? இதுவே வந்து இந்த ஸ்மால் ரேஞ்ச் லோவுக்கு வந்துருச்சு. அதே சேம் டைம்ல நமக்கு என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஆர் உடைய பிவோட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? பிவோட் பாயிண்ட் வந்துட்டு. பிவோட் பாயிண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம் தான் வந்து. அதே மாரி இங்க வந்து நமக்கு வந்து கால் பிரீமியம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கால் பிரீமியம் எங்கேருந்து எங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து மார்க்கெட் வந்து கீழ வருது. அதாவது என்னன்னா, இண்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து மார்க்கெட் வந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்புல வந்து கீழ வந்து இங்க பிவோட் பாயிண்ட்ல இருந்து சப்போர்ட் எடுக்குது. அதே மாரி இண்டெக்ஸ் அதாவது அட் த மணியினுடைய கால் பிரீமியம் 25,000 அப்படிங்கிற கால் பிரீமியம் எங்க இருந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிவோட் பாயிண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. பிவோட் பாயிண்ட்ல இருந்து இது நேரா எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியினுடைய ஹை. ஸோ வீக்லி நான் ஏற்கனவே நெறைய டைம் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோக்கள் நெறைய வீடியோக்கள் எல்லா வீடியோக்கள்லயுமே சொல்றது என்னன்னா, ஆ ப்ரீவியஸ் வீக்லி ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் வீக்லி லோ. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம். என்னன்னா, இது வந்து ஒரு அந்த இடங்கள்ல வால்யூமா ட்ரேட் நடந்திருக்கும் ப்ரீவியஸா. ஸோ அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணும். அந்த இடம் வந்து சப்போர்ட்டாவோ இப்போ இந்த வீக்லி லோ லோ இருக்குது, நமக்கு ஹை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் கிட்ட மார்க்கெட் வர்றப்போ, இது நமக்கு வந்து ஒரு ஆ சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதத்தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இண்டெக்ஸ் கவனிக்கணும். ஆப்ஷன் அதாவது 25,000 அப்படிங்கிற கால் பிரீமியம் அதான் செஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா வீக்லி லோ. ஸோ இந்த வீக்லி லோல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டைம்ல 25,000 அப்படிங்கிற புட் பிரீமியம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. புட் பிரீமியம் வந்து கரெக்ட்டா ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேல தான் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் என்னன்னா, ப்ரீவியஸ் டே லோல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து, கரெக்ட்டா டெய்லி பிவோட் இருக்கு இல்லையா? டெய்லி பிவோட்ல போய் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழ வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கிற மாரி எடுத்து ஸோ, எப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் டேவுடைய லோவ வந்து ஆப்ஷன் அதாவது புட் பிரீமியம் இருக்கு இல்லையா? புட் பிரீமியம் வந்து ப்ரீவியஸ் டே லோவ கட் பண்ணிருச்சு. இந்த டைமிங் என்னன்னு பாருங்க நமக்கு. ஸோ, இது வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது என்னன்னா, இந்த டூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து எங்கேருந்து எங்க போகுது? ஓவராலா மார்க்கெட்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு ஆ இத வச்சு நம்ம பார்க்கிறத விட, பல ச வியூவ நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இண்டெக்ஸ் எங்கேருந்து எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. அதே அட் த மணியினுடைய கால் பிரீமியம் எங்கேருந்து எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. அதே மாரி அதே அட் த மணியினுடைய புட் ஆப்ஷன் எங்கேருந்து எங்க ஓப்பன் ஆகுது. எப்படி எங்கேருந்து மார்க்கெட் எங்க மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா, அப்போ வந்து ஏற்கனவே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது வந்து ப்ரீவியஸ் டே லோல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. எது? புட் பிரீமியம். புட் ஆப்ஷன் வந்து எங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா, ப்ரீவியஸ் டே லோல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்ப ப்ரீவியஸ் டே லோல இருந்து சப்போர்ட் எடுத்த ஒரு மா பிரீமியம் வந்து ப்ரீவியஸ் டே லோவுக்கு திருப்பி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட்ட இந்த மார்க்கெட் இது வந்து எடுக்கல, இது உடைக்கி அப்படின்னா, அப்போ மார்க்கெட் அடுத்து ஃபர்தரா கீழ வரப்போகுது. ஸோ இது எங்க வரைக்கும் கீழ வரும் அப்படின்னா, கீழ இருக்கிறது வந்து S1 இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பிவோட்ல இருந்து கீழ வந்துச்சுன்னா, ஸோ S1 வரைக்கி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி நம்மளுடைய ரேஞ்ச் பிரெடிக்டர், இன்ட்ராடே ரேஞ்ச் பிரெடிக்டர் இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்ச் பிரெடிக்டருடைய லோ எங்க இருக்குன்னு பாருங்க, கீழ இருக்கு. ஸோ ஹை எங்க இருக்குன்னு பாருங்க. இதோட ஆப்ஷனுடைய பிரீமியத்துக்கு சொல்றேன். நான் வந்து புட் ஆப்ஷனுடைய பிரீமியத்துக்கு சொல்றேன். 25,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன், புட் பிரீமியத்துக்கு நான் சொல்றேன். புட் பிரீமியத்தினுடைய ஹை மார்க்கெட் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிவோட் பாயிண்ட் இருக்கு. பிவோட் பாயிண்ட் தான் போயிட்டு இதுவும் ரிஜெக்ஷன் ஆகுது. அதே மாரி ரேஞ்ச் பிரெடிக்டர், இன்ட்ராடே ரேஞ்ச் பிரெடிக்டர் பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஹை இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்ச் ஹைல போயிட்டு மார்க்கெட் கீழ வருது. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தவங்க ஸ்மால் ரேஞ்ச் அதாவது ரேஞ்ச் பிரெடிக்டருடைய ஸ்மால் ரேஞ்சில மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து, ரேஞ்ச் பிரெடிக்டருடைய ஹை இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்குள்ள ரேஞ்ச் ஹைல போய் மார்க்கெட் வந்து கீழ வருது. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஓவராலா பார்த்தோம்னா, ஆ இது புட் ஆப்ஷனுக்கான
பிவோட் பாயிண்ட் இருக்கு. ஸோ பிவோட்லேருந்து மார்க்கெட் கீழ விழுது. ஓகே. இது வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா கிளியரா நமக்கு தெரியுது. ஓகே. இதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு கால் பிரீமியம் பாருங்க. கரெக்ட்டா வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே டைம்ல அதாவது 25,000 அப்படிங்கிற கால் பிரீமியம் வீக்லி ஹை இருக்கு. இந்த வீக்லி ஹைலேருந்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து, ஆ பிவோட் பாயிண்ட் போயிட்டு திருப்பி வீக்லி ஹை வந்து சப்போர்ட் எடுக்கு. ஸோ, அப்ப இந்த 2 டைம் இந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈஸியா நம்மளால வந்து உங்களுக்கு ஓரளவு இது பண்ணிக்க முடியும். புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இது டைமிங் என்னன்னு பாருங்க. இந்த டைமிங் வந்து 9:40. 9:40க்கு கரெக்ட்டா பார்த்தோம்னா, நமக்கு வந்து வீக்லி வீக்லி லோ இருக்கு இல்லையா? ஸோ, இந்த வீக்லி லோல இருந்து ஆ கால் பிரீமியம் 25,000 அப்படிங்கிற கால் பிரீமியம் சப்போர்ட் எடுக்கு. அதே 9:40க்கு புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ 9:40க்கு மார்க்கெட் வந்து வீக்லி டெய்லி பிவோட் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. கால் புட் ஆப்ஷன் புட் பிரீமியம். ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு வீக்லி லோல இருந்து. ஸோ இது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30. 10:30க்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே. 10:30க்கு இதுவும் சப்போர்ட் எடுத்திருக்கு. எது? டே ஹைல இருந்து இது சப்போர்ட் எடுக்கு. ஸோ, அப்ப டே ஹைல இருந்து சப்போர்ட் எடுக்கும்போது, புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுக்கும்போது, கால் பிரீமியம் சப்போர்ட் எடுக்க முடியாது. அப்ப நம்ம வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, புட் ஆப்ஷன் வந்து டே லோவ கட் பண்ணுதான்னு பாருங்க. ஸோ, டே லோவ கட் பண்ணுது அப்படிங்கும்போது, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கால் பிரீமியத்துக்கு மாறிறலாம். ஸோ, டே லோ எந்த கேண்டில் கட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10:50க்கு டே லோவ புட் பிரீமியம் வந்து நமக்கு வந்து கட் பண்ணியிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலா 10:50 ஓகே. ஆமா. 10:50. ஸோ 10:50க்கு வந்து டேவினுடைய லோவ ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்கு. ஸோ அந்த லோவ வந்து கட் பண்ணிருது. மார்க்கெட் வந்து புட் பிரீமியம். ஸோ புட் ஆப்ஷன் வீக் ஆயிருது அப்படின்னா, அப்ப கால் பிரீமியம் வந்து நமக்கு வந்து மேல போக போகுது. ஸோ அப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 10:50க்கு 10:50க்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓவராலா அந்த ஸ்விங் இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஸ்விங்கி. அந்த ஸ்விங்கி ஹை கிட்ட மார்க்கெட் நிக்கி. ஸோ அப்ப மார்க்கெட் இந்த இடம் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இங்க வந்து கீழ வந்து நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து 9 இதே 10:40க்கு நமக்கு டைமிங் என்ன 10:40 தானே இது? சரி. 10:50. 19. 19க்கு இண்டெக்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 19ல இண்டெக்ஸும் வந்து பிவோட் பாயிண்ட்டுக்கு மேல சப்போர்ட் எடுக்கு. ஓகேவா? ஸோ அப்ப மார்க்கெட் மார்க்கெட் மேல போக போகுது அப்படின்னா, அப்ப மேல எந்த அளவுக்கு மேல போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ 10:50க்கு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னா, கண்டிப்பா வந்து பிவோட் பாயிண்ட்க்கு வரும். ஏன்னா பிவோட் பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்கருந்து வீக்லி லோல இருந்து சப்போர்ட் எடுத்து, மார்க்கெட் இந்த இடத்துல தான் திருப்பி வந்து கீழ விழுந்திருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா, ஓவராலா தெரியும். கால் பிரீமியத்தினுடைய ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா, பிவோட்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து கரெக்ட்டா 9:50க்கு கீழ விழுந்திருக்கு. அதே மாரி மார்க்கெட் வந்து திருப்பி வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல வருது அப்படிங்கும்போது, ப்ரீவியஸா இது வந்து மார்க்கெட் வந்து கீழ விழுந்து அதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் கீழ வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப 10:50க்கு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது 11:05 11:05க்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்த டச் பண்ணிருச்சு. அதாவது என்னன்னா பிவோட் பாயிண்ட்ட டச் பண்ணிருச்சு கால் பிரீமியம். அப்ப கால் பிரீமியம் பிவோட் பாயிண்ட்ட டச் பண்ணிருச்சுன்னா, அப்ப மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நம்ம எக்ஸிட் ஆகுறது நல்லது. ஏன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து மேல போகலாம். இல்லன்னா மார்க்கெட் வந்து இந்த பிவோட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திருப்பி வீக்லி லோக்கு வரலாம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் பிரீமியம் பிவோட்டுக்கு மேல போயிட்டு மார்க்கெட் பிரைஸ் அக்செப்ட் ஆகாம மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. ஓகே. இது வந்து ஆ நம்ம ஈஸியா அதாவது நம்மள வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இன்ட்ராடே ரேஞ்ச் பிரெடிக்டர எப்படி நம்ம யூஸ் பண்ணி, எப்படி நம்மளால வந்து ஒரு ட்ரேட கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் தான் ஆ இது சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். சிபிஆர்ங்கிறது அவரு கேஜிஎஸ் அவரு பண்ண அந்த இண்டிகேட்டர்ல வந்து நெறைய அதாவது ஆ வீக்லியுடைய ஹை, வீக்லி லோ, ஆ டெய்லி லோ, டெய்லி ஹை இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா, இந்த இடங்கள்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஃபரன்ஸ் லைன். இத நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ்லி ஒரு வீடியோ நான் குடுத்துருக்கேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதாவது டே ஹை, டே லோ, அதாவது ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை, ஆ ப்ரீவியஸ் வீக்லி லோ, வீக்லி ஹை. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் லைன். இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து இத வச்சு ட்ரேட் பண்ணணும். அதாவது ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரேஞ்ச தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கூட சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும் இல்லையா? அந்த டூல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இந்த ஆ சிபிஆர் இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்றேன். இத யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நான் யூஸ் பண்றேன். நான் எப்படி மார்க்கெட்ட பார்க்குறேன். மார்க்கெட் வந்து எங்கேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. சப்போர்ட் எடுக்கறதா இருந்தா, அந்த மார்க்கெட் எங்கேருந்து எங்க எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த ரேஞ்ச் பிரெடிக்டர் மார்க்கெட்டோட இன்ட்ராடேயோட ரேஞ்ச் எங்க வரைக்கும் இருக்கு. மார்க்கெட் லோவானா எங்க போகும்? ஹையா வந்தா எங்க போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்ப மார்க்கெட் ஹையா போகுது அப்படின்னா, ஸோ இங்க இருக்கிற ப்ரீவியஸ் டேயோட ஹை இருக்கு. இந்த ஹைய மார்க்கெட் கட் பண்ணி
மார்க்கெட் வந்து மேல போயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ரேஞ்ச் ஹை வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ ரேஞ்ச் ஹை வரைக்கும் தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த இடத்துலயே சஸ்டெயின் ஆகி மேல பிரைஸ் வந்து அக்செப்ட் ஆகி நிக்க முடியாம மார்க்கெட் வந்து கீழ விழுது. இது இண்டெக்ஸ். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து அதே மாரி இப்ப மார்க்கெட் கீழ விழுது. இப்ப ரேஞ்ச் லோங்கிறது வந்து கீழ இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் லோவுக்கு வருமா அப்படின்னா, கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா கீழ வந்து பிவோட் பாயிண்ட் இருக்கு. ஸோ பிவோட் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இண்டெக்ஸ்க்கு. ஸோ இப்ப இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கு. அதே மாரி இங்க கால் பிரீமியம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுக்கக்கூடிய வீக்லி ஹைல நிக்கி. ஸோ வீக்லி ஹைக்கு மேல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது, நம்ம புட் ஆப்ஷன நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம்? ஓகேவா? இதுதான் சிம்பிள் லாஜிக். அப்ப புட் ஆப்ஷன் நமக்கு வந்து எந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் ஒரு வெயிட்டான இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே உடைய ஹை. சாரி லோ. ஸோ ப்ரீவியஸ் டே லோல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. எங்கன்னா கரெக்ட்டா ரேஞ்ச் ஹை இருக்கு. அதுகிட்ட தான் நமக்கு வந்து அந்த லைன் அந்த ரேஞ்ச் ஹை லோ அந்த இருக்கிற இடத்துக்குள்ள தான் நமக்கு வந்து பிவோட் பாயிண்டினுடைய இருக்கு. டெய்லி பிவோட் இருக்கு. ஸோ டெய்லி பிவோட்ல வந்து மார்க்கெட் கீழ விழுது. ஸோ இது வந்து நம்ம வந்து நீங்க ஈஸியா இந்த டூல வச்சு நம்மளால வந்து ஈஸியா மார்க்கெட் வந்து எங்க இருக்கு? அ இண்டெக்ஸ் எங்க இருக்கு? அதோட அட் த மணியினுடைய கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த 2மே எங்க இருக்கு? அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. இத வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் வந்து என்னுடைய வியூ ஓகேவா? ஸோ நான் இத வச்சு நான் ட்ரேட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அதே மாரி ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்றதா இருந்தாலும், இப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் எங்க மெயின்டெயின் பண்றது அப்படின்னா, நம்ம எடுத்த என்ட்ரி இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. வீக்லி லோவுக்கு கீழ ஸ்டாப் லாட் வச்சுக்கணும். ஸோ வீக்லி லோவுக்கு கீழ இந்த பிரீமியம் கீழ வருது அப்படின்னா, நம்ம வந்து வரலாம். ஒருவேள நான் எப்பவுமே சொல்றது அதாவது என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இந்த இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கும். 9:40 கேண்டில்ல என்ட்ரி எடுக்கோம்னா, 9:40க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழ வந்து மேல போகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா, மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலுடைய லோவ கட் பண்ணும். ஸோ லோவ கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன அதாவது என்னன்னா, ஒரு சின்ன குச்சி அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு ஹேமர் மாரி இந்த கேண்டில் வந்து கீழ வந்துட்டு அப்படியே மார்க்கெட் மேல போகும். அதனால என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு 5 மினிட் கேண்டில் வந்து கீழ குளோசிங் குடுக்காத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் வந்து குளோசிங் குடுத்துட்டு 5 மினிட் கேண்டில் குளோசிங் குடுத்துட்டா, அந்த லாஸ புக் பண்ணிட்டு வெளிய தான் போகணும். வேற வழி கிடையாது. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து இத வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒரு யூக வணிகம் தான். ஒரு யூகத்துல தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. வீக்லி ஹைல இருக்கு, வீக்லி லோல இருக்கு, டெய்லி ஹைல இருக்கு, டெய்லி லோல இருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். கீழ ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். மார்க்கெட் மேல போச்சா ப்ராஃபிட். கீழ வந்தா லாஸ். ஓகே. அந்த லாஸ புக் பண்ணிட்டு வெளிய போயிர வேண்டியது தான். அடுத்து நமக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு இருந்தா அடுத்து ஒரு என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமே தவிர, அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளால வந்து இது கண்டிப்பா மேல போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 99% 90% வந்து மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லோல இருந்து வீக்லி ஹைல இருந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிரீமியம் வந்து கண்டிப்பா வந்து மேல இருக்கிற அந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மேல போகும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கால்குலேஷன் தான். இதுவுமே எப்படி இந்த 5 மினிட் கேண்டில வச்சு ஒரு ரேஞ்ச வந்து இந்த ரேஞ்ச் பிரெடிக்டர் இன்ட்ராடே ரேஞ்ச் பிரெடிக்டர் நமக்கு குடுக்குதோ, அதே மாரி தான் பிவோட் பாயிண்ட். ஸோ அது இப்ப முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் உடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறனால தான் இத நான் வந்து வச்சு ட்ரேட் பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதான் இந்த வீடியோல நம்ம சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.